ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி நாளானது வருதுங்க. இந்த மகா சிவராத்திரி நாளிலிருந்து மேச ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதாவது இந்த சிவராத்திரியோட கிரக நிலைகளுடைய அமைப்பால் மேச ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த மகா சிவராத்திரியோட சிறப்பு என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது இந்த மகா சிவராத்திரியானது மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தி திதியில் அம்பிகை சிவ பெருமானை வணங்கிய இந்த நாளை மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தாங்க. 4 ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தாங்க. பூஜையின் முடிவில் பார்த்தீங்கன்னா, அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி அடியேன் தங்களை பூசித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தாலேயே அதாவது சிவராத்திரி என்று கொண்டாட வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டதாக சொல்லப்படுது. சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை பார்த்தீங்கன்னா, சிவனை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அருள் புரியுங்கள் என்று அந்நியானவங்கள் இப்படி வேண்டிக் கொண்டதாக சொல்றாங்க. சிவ பெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார். அந்த இரவிய சிவராத்திரி என்று வழங்கப்பட்டு அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பகல் பொழுது பரமேஸ்வரனுக்கும் இரவு பொழுது பார்த்தீங்கன்னா அம்பிகையான உமா தேவிக்கும் உரியது என்று நியமமாம் சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி என்பது அம்பாளின் வேண்டுதல் படி கொண்டாடப்படுவதால் அது சிவனுக்கு உரியது ஆயிற்று அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மகா சிவராத்திரியோட சிறப்பு என்னங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு மேச ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் மேசராசி நேயர்களுக்கு முதலாவதாக கிரகநிலை எந்த மாதிரி அமைந்திருக்க போகுது, அதுக்கப்புறம் இந்த கிரகநிலைகளுடைய மாற்றத்தால் என்ன மாற்றம் மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மேசராசி நேயர்களுடைய கிரகநிலை பார்த்தீங்கன்னா, இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், ரண ரோகஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன், லாபஸ்தானத்தில் சனி, அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் ராகு என கிரகநிலை பார்த்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு மேசராசி நேயர்களுக்கு இப்படி தாங்க இருக்க போகுது. அதே போல இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு மேசராசி நேயர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே மேசராசி நேயர்கள் எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து முடித்து பெயர் வாங்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் வக்ர நிலையில் இருந்தாலும் குருவோட சாரம் பெற்றிருக்கிற இந்த காரணத்தினால் எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமான ஒரு பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களால் உதவியும் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கிடைக்கலாம். உங்களுடைய வாக்கின் மூலம் அனைத்து காரியங்களும் சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இதனால உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல்ல இருக்கலாம். இதனால மேசராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மன தைரியம் கண்டிப்பா அதிகரிக்கும். தன்னம்பிக்கை உண்டாக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமா இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு உங்களுக்கு இருக்கலாம். எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். தொழில் ஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்தில் இருப்பதன் மூலம் உங்களுக்கு பலம் பெற்றிருக்கக்கூடிய பல வகையான மாற்றங்கள் நடக்க போகுது. அதாவது மேசராசி நேயர்களுடைய தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றலாம். வியாபாரம் தொடர்பாக செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களா இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்ளலாம். குடும்பாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிற இந்த காரணத்தினால் உங்களுடைய குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் சந்தோஷம் உண்டாகும். இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து இணையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிகரிக்கும். உறவினருடைய மத்தியில் பார்த்தீங்கன்னா மரியாதை கண்டிப்பா உங்களுக்கு கூடலாம். சுக்கிரனின் சார பலத்தால் தாய் தந்தையாருடன் இருந்து வந்த மன தாங்கல்கள் அனைத்துமே நீங்களாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சந்திப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும்.
பெண்களுக்கு அதே போல இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு திடீர் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். பண ரீதியாக நீங்க செலவுகளை செய்யும் போது இந்த காலகட்டத்தில் நிதானத்தை கடைபிடிக்கலாம். முக்கிய பொறுப்புகள் பெண்களுக்கு கிடைக்க போது முக்கியஸ்தாரர்களின் ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல மேச ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். உங்களது வேலைகளை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு பிறக்கலாம். கடன் பிரச்சனை அனைத்துமே பார்த்தீங்கன்னா கலைஞர்களுக்கு தீரலாம். இதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செல்வ நிலை உயரலாம். இறுக்கமான சூழ்நிலை மாறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு கலைஞர்களுக்கு இருக்க போகுது. அதே போல அரசியல் துறையை சேர்ந்த மேச ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உங்களுக்கு உண்டாகலாம். இதனால இந்த காலகட்டத்தில் நீங்க மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அவசியம். நண்பர்களுடன் பார்த்தீங்கன்னா பக்குவமாக பேசுவது உங்களுக்கு பல வகையில நன்மையை தரலாம். எந்த காரியத்திலும் பார்த்தீங்கன்னா சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. பயணங்களின் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக கவனம் இந்த காலகட்டத்தில் தேவைப்படலாம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் திருப்தியான நிலை இந்த நேரத்தில் ஏற்படும். மாணவர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாக கண்டிப்பா அமையலாம். இதனால உங்களுடைய கல்வியில் பார்த்தீங்கன்னா அதிக மேன்மை ஏற்படும். அதே போல அடுத்ததாக மேசராசில அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நிலுவையில் உள்ள பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது. கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டாகலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேச ராசியில பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் மீது பாசம் அதிகரிக்கும். அவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அதே போல நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு நிச்சயமா வெற்றிகள் கிடைக்கலாம். பண வரத்து எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேசம் ராசியில கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் மேன்மை உங்களுக்கு உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் பார்த்தீங்கன்னா அனைத்துமே விலகி போகலாம். காரியங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான ஒரு பலனை தேடி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏதாவது மனக்கவலை இந்த நேரத்தில் உங்களுக்கு அடிக்கடி தோன்றலாம். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ மேச ராசி நேயர்களுக்கும் மேச ராசியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதே போல் மேச ராசி நேயர்கள் இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு என்ன மாதிரி ஒரு பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்க சிவ பெருமானை வழிபடுவது உங்களுக்கு அதீத நன்மையை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. சிவ பெருமானை மனதார நினைத்து நீங்க இந்த மாதிரி தரிசனம் செய்யலாம். அதே போல ஒரு நெய் தீபம் சிவ பெருமானுக்கு ஏற்றி நீங்க வழிபட்டு வரலாம். இந்த மாதிரி சிவ பெருமானை மனம் உருகி உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகளை சொல்லி நீங்க வழிபடும் போது இதனால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கலாம். அதே போல உங்களுடைய பிரச்சனைக்கான ஒரு முடிவு இதனால உங்களுக்கு பிறக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு மேசராசினியர்கள் இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு சிவ பெருமாளை வழிபட்டு வருவது உங்களுக்கு சிறப்பு பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி நீங்கள் பரிகாரங்களை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய மன கவலைகளும் மனக்குழப்பங்களும் தீர்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மகா சிவராத்திரிக்கு பிறகு மேசராசியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மேச ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.